நீங்க வந்து ஒரு ஏசி வாங்க போறீங்க அப்படின்னா, நீங்க ஒரு வாடகை வீட்ல தான் இருக்கீங்க. அந்த வாடகை வீட்ல வந்து நீங்க ஒரு ஏசி வாங்கி மாட்ட போறீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா, இந்த ஏசி வந்து நீங்க வாங்க போறீங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நீங்க இருக்கிற வாடகை வீட்ல வந்து இந்த மாரி ஏசிக்கான வயரிங் வந்து இருக்குதா அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். நான் இருக்கிற வீட்ல பார்த்தீங்கன்னா, வயரிங் எதுவுமே இல்ல. அதனால பார்த்தீங்கன்னா, நான் தனியா எலக்ட்ரீஷியன கூப்பிட்டு அதுக்குன்னே பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங்கா வந்து ஒரு வயரிங் லைன் குடுத்து, அதுக்குன்னே பார்த்தீங்கன்னா, ஒரு பிளக் பாயிண்ட் எல்லாம் வச்சு செட்டப் பண்ணி தான் நான் வந்து இந்த ஏசிய மாட்டியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாம இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் வந்து ட்ரிப்பர் சுவிட்ச்ன்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து ஒரு சேஃப்டி பர்ப்பஸ் தான். ஸோ நீங்க வந்து ஆன் பண்ணிருவீங்க. மேல தனலாம் ஆன் ஆயிரும். வயரிங் வந்து ஏதாவது ஷார்ட் ஆயிருச்சு, இல்லாத எரிஞ்சு போக போகுது அப்படின்னா, அந்த டயத்துல பார்த்தீங்கன்னா, இந்த சுவிட்ச் வந்து ஆட்டோமேட்டிக்கா கீழ இறங்கிரும். இது வந்து ட்ரிப்பர் சுவிட்ச் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இங்க இருந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிளக்ல இருந்து பார்த்தீங்கன்னா, உள்ள கூடி பார்த்தீங்கன்னா, ஒயரிங் வந்து நான் இழுத்துருக்கிறேன். ஸோ இந்த ஃபேனுக்கு வந்து இந்த ஃபேன்ல இருந்து பார்த்தீங்கன்னா, அந்த டியூப் லைட் கிட்ட போய், அந்த டியூப் லைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா, ஜாயிண்ட் எடுத்து இங்க பிளக் பாயிண்ட் வச்சிருக்கிறோம். ஸோ அதனால ஏசி வாங்குறது பிரச்சனை இல்லைங்க. ஏசி வாங்குறதுக்கு முன்னாடி ஏசி மாட்டுறதுக்கான ஒயரிங் செட்டப் உங்க வீட்ல இருக்குதா அப்படின்றத நீங்க கண்டிப்பா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த ஒயரிங் பண்றதுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா, எனக்கு தனியா ரூ. 1800 ஆச்சு. ஸோ இந்த ஏசிய பத்தி ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா, என்னோட யூடியூப் சேனல்ல வந்து நான் போட்டிருக்கிறேன். கீழ ப்ளே பட்டன கிளிக் பண்ணி பாருங்க. அப்படி இல்லன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ ஃபுல் வீடியோவும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.